சம்மர் ஹாலிடே விட்டாலும் விட்டாங்க. உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் இங்கே கூட்டிகிட்டு போங்க அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு உங்களை போட்டு படுத்து எடுக்கிறாங்கல்ல. இங்கேயும் அப்படி தாங்க. பெருசாக வெக்கேஷனும் கூட்டிகிட்டு போகிற அளவுக்குலாம் பட்ஜெட் இல்லைன்றதுனால பக்கத்தில் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்துட்டு இருந்தப்போ தான் மதுரவாயல் பைபாஸ் ரோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்க துபாய் சம்மர் கார்னிவலை பார்த்தோம். இந்த வாட்டி குட்டீஸை கூட்டிகிட்டு போகல, நாங்கள் 2 பேர் மட்டும் தான் போயிருந்தோம். ஒய் பிகாஸ் எங்கே தான் பார்த்து கூட்டிகிட்டு போனாலும் இதில் என்ன இருக்குது, இது நல்லாவே இல்லை, ரொம்ப போரிங்காக இருக்குன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை இந்த வாட்டி அவாய்ட் பண்ணிடலான்றதுக்காக அப்படி இங்கே என்னென்ன இருக்குதுன்னு நாங்கள் பார்த்துட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். இல்லை போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஷாக் கொடுத்து தான் அனுப்பிச்சாங்க. பர் ஹெட்டுக்கு என்ட்ரி டிக்கெட்டு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 150 ருபீஸ்க்கு அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ளே போய் பார்த்துருவோம்னு ஒரு டவுட்டில் தான் போனோம். உள்ளே போனதுமே நல்லா ஜைஜான்டிக்காக லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று சென்டரில் ஒன்றுன்னு ஹைட்டாக வால்ஸ் இருக்குல்ல, இது வாட்டர் ஃபால். நல்லா லைட் செட்டப்லாம் பண்ணி நல்லா தான் செட் போட்டு வச்சுருக்காங்க. பட் வாட்டர் தாங்க வரல. இதுக்கே இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதை பற்றிலாம் குட்டீஸ் யாரும் கவலைப்படல. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஒரு மூலையில் நல்லா ஃபன் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்னோ வேர்ல்டு உள்ளே போகணுன்னு நினச்சேன். பட் கூட்டத்தை பாருங்கள். இன்றைக்கி இது முடியாது வேணாப்பான்னு சொல்லி நானே கிளம்பிட்டேன். இந்த கலராக தொங்க விட்டுருக்காங்கல்ல இந்த டால்ஸ், இது தாங்க ஹைலைட்டு. இந்த கேம் எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்கேம் மாதிரி தெரிஞ்சிச்சு. என்ன ரூல்ஸ்ன்னு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு நீங்களே சொல்லுங்கள். ஒவ்வொரு கேம்லேயும் ஒரு பாலுக்கு 100, 150 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் மினிமம் 5 to 6 பால் யூஸ் பண்ணாதான் உங்களால் இந்த கேமில் வின் பண்ணுறதுக்கான சான்ஸே எடுக்க முடியும். அதுவும் 50-50 சான்ஸ் தான். ஸோ மினிமம் 500 to 600 யூஸ் பண்ணாதான் உங்களால் அந்த கேமில் வின் பண்ணுறதுக்கான சான்ஸே கிடைக்கும். நிறையா பேர் 1000லாம் பே பண்ணி சும்மா போனதையும் நான் பார்த்தேன். அதே சமயம் நிறையா பேர் வின் பண்ணி டால் எடுத்துகிட்டு போனதையும் நான் பார்த்தேன். பட் இட் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் யூர் லக். எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் வரல. 500, 600 சும்மா கொடுத்துட்டு வரதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். சிக்கன் மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸ்க்கும் இங்கே நிறையா கேம்ஸ் இருக்குது. சும்மா கிட்ஸை மட்டும் விளையாட விட்டுட்டு நம்ம வேடிக்கை பார்க்க வந்தோன்னு இல்லாமல் இருக்க நம்மளுக்கும் நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்றுத்துக்கு செப்பரேட்டாக பே பண்ணி எது வேணுமோ அதை மட்டும் நம்ம விளையாடிட்டு வரலாம். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக பே பண்ணால் தான் நம்ம விளையாட முடியும். அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுக்கும்போது 2 பேக்கேஜ் சொல்லுவாங்க. அதில் ஒன்று வாட்டர் ஃபால் அண்ட் ஸ்னோ வேர்ல்டெல்லாம் ஒரு பேக்கேஜ் மாதிரியும், ஹாரர் ஹவுஸ் அண்ட் இன்னும் சம்திங்லாம் ஒரு பேக்கேஜ் மாதிரியும். அது ஒரு பேக்கேஜுக்கும் 300, 500 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கப்போ என்ட்ரி டிக்கெட் 150 ருபீஸ் தனியாக வாங்குறது எனக்கு கொஞ்சம் ஓவராகவே இருந்துச்சு. அவங்க 2 பேர் அங்கே போனது நைட்டு 8:30 மேலே இருக்கும். அப்போ வரைக்கும் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க உங்களால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். நிஜமாகவே நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க போல். இவ்வளோ பேர் வர இடத்துல ஒரு ரெஸ்ட் ரூம் கூட இல்லாமல் இருந்தது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்ட் ரூம் ஆச்சும் வச்சுருந்துருக்கலாம். எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் 2 பேரும் ஃபுட் ஸ்டால் போகலான்னு போயிட்டோம். நிறையவே ஸ்டால்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம், காஃபி, பஜ்ஜி, சோடான்னு கேம் ஆடி டயர்டானவங்க அப்படியே இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஸ்டொமக்கே ஃபில் பண்ணிக்கலாம். சரி எப்பயாச்சும் ஸ்னோ வேர்ல்டுக்குள்ளே போக முடியுதான்னு பார்க்கலான்னு பார்த்தா இன்னும் நீங்கள் போகலையா, இங்கேயே தங்கிட்டீங்களான்ற மாதிரி எல்லாரும் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஃபுட் ஸ்டால்ஸ்க்கெலாம் அப்படியே பேரலாக ஷாப்பிங் பண்ணுறதுக்காகவும் எக்கச்சக்கமான ஸ்டால்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஃப்ளோர் மேட் ஒன்று பார்த்தேன். நல்லா ஃபரியாக சாஃப்டாக இருந்துச்சு. 150 ருபீஸ் சொன்னாங்க. நல்ல டீலாக இருக்கேன்னு அது ஒன்று வாங்கிட்டேன். பட் இந்த பக்கம் பார்த்தா என் கூட வந்தவர் நீ மட்டும் தான் வாங்குவியா, நானும் வாங்குவேன், நீ எதோ பார்த்துட்டு இருந்தார். எங்கேயாச்சும் வெளியே போயிட்டா போதும், கலராக டிசைன் போட்டு 4-5 பார்த்துட்டா போதும். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, அதை நாம் யூஸ் பண்ணுவோமோ மாட்டோமோ இல்லையோ, அதெல்லாம் யோசிக்காமல் எல்லாத்தையும் வாங்கியா ஒன்றுமேன்னு வாங்குவார். அப்படி இங்கே இருக்க பிளேட்ஸ், கப்ஸ், மக்ஸ் எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்துகிட்டு போட்டு பில்லு போட போயிட்டாரு. இது எதுக்கு, தேவையில்லையான்னு கேட்க போனால் தேவையில்லாத ஆர்குமெண்ட் வந்துடும். அது எதுக்குடான்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்காக போயிட்டு எனக்கு எதாவது தெரியுதான்னு பார்க்க போயிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு போய் பார்க்க போனேன். பட் ரொம்ப நேரம் தேடியும் என் சைஸுக்கு ஒரு ஸ்லிப்பர் கூட கிடைக்கல. சரின்னு வந்துட்டேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா ஜெயச்சந்திரனோட டெக்ஸ்டைல் ஸ்டால் போட்டு வச்சுருந்தாங்க. விமன்ஸுக்குன்னு மட்டும் இல்லாமல் மென்ஸ்க்கு, கிட்ஸ்க்குன்னு ட்ரெஸ்ஸஸ், ஷூஸ், ஸ்லிப்பர், பெல்ட் எல்லாமே இருந்துச்சு. ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. ஸோ வீட்டில் மம்மிக்கு ஒரு சாரீ எடுத்துகிட்டு பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம். பில்லிங் ப்ரைஸ் 1000க்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்ஸும் தராங்க. 1 get 1 ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் டைம் இருந்தால் உங்கள் கிட்ஸை கூப்பிட்டுட்டு ஃபேமிலியோட ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.